Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to singaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. சோள மாவில் சோளக்கூழ் எப்படி செய்யலாங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சோளம்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியத்துலேயும் சோளம் இருக்கும். ஸோ அந்த சோளம் கிடையாது, நான் இப்போ எடுத்துருக்கிறது மக்காச்சோளம். ஸோ உங்களுக்கு நான் இப்போ ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன். இந்த மக்காச்சோளம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மக்காச்சோளம் கடைகள்லேயும் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். அதை வாங்கி நம்ம நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு காஞ்ச பிறகு மில்லில் நல்லா கொடுத்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதில் அடுப்பில் வச்சு குக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்துலேயே நான் 6 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதுலேயே வந்து 1.5 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சோளக்கூழை வந்து நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதை நைட்டு ரெடி பண்ணி நம்ம ஊற்றி வச்சிடணும். காலையில் தேங்காய் பால் சர்க்கரை ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ இந்த சோள மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா எல்லாத்தையுமே கரைச்சாச்சு. நல்லா தண்ணியாக கரைச்சி விட்டுக்கோங்க. நம்ம கெட்டியாக கரைச்சிட்டாக்கா நம்மளுக்கு அது கிண்டும் போது சரி வராது. நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்ச சோள மாவை நம்ம குக் பண்ண போகிறோம். இதை வந்து அடுப்பில் எடுத்து வச்சுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லோ ஃப்ளேமில் தான் இருக்குன்னு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதை வந்து கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்குன்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறது தான். இதில் கை விட்டால் ரொம்ப கட்டியாக போயிடும். ஸோ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா திக்னஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் கழித்து நல்லாவே வந்து கெட்டியாகிடுச்சு. சைடில் உள்ளலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா சரி பண்ணிவிட்டு இதை வந்து பச்சையோட போகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஒன்ஸ் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு. இது எப்படி வந்து குக்காக இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதில் போட்டு பாருங்கள். தண்ணியில் போட்டாக்கா கரையாமல் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சோளக்கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் நம்ம வந்து ஊற்றி வைக்க போகிறோம். நான் வந்து சில்வர் தட்டு எடுத்திருக்கேன். சில்வர் தட்டில் நெய் தடவிக்கங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு கேக்கு மாதிரி வரும். ஒட்டாமல் கொள்ளாமல் கேக்கு மாதிரி இருக்கும். கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்ச சோள மாவை ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் வச்சுட்டு பிளேட்டில் அந்த சோள மாவை வந்து நல்லா சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு நைட் ஃபுல்லாக அது வந்து செட் ஆகும். நைட் ஃபுல்லாக இதை வந்து வெளியிலேயே வச்சுடுங்க. நல்லா சூடாரி நம்மளுக்கு காலைல ரெடியாக இருக்கும். சோளக்கூழுக்கு தேங்காய் பால் ஊற்றி சர்க்கரை இல்லைன்னா சீனி இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்லாம். நான் இப்போ கருப்பட்டி தான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயெல்லாம் மிக்ஸில் போட்டு நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ நான் தேங்காய் ஆட் பண்ண பிறகு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காவை நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து வடித்தட்டில் நல்லா இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு திக்கான தேங்காய் பால் தான் வேணும். ஸோ இதை வந்து நான் ஒன்ஸ் மட்டும் தான் நான் வடிகட்டி திக்கான தேங்காய் பால் மட்டும் தான் எடுக்க போகிறேன். நல்லா இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ கெட்டியான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து கருப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் சின்ன பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 300 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை சேர்த்துக்கிறேன். கருப்பட்டியில் வந்து கண்ணுக்கு தெரியாத மண் கல்லுலாம் இருக்கும். ஸோ நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டிக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு இது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சோளக்கூழுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி இதுக்கு வந்து இனிப்பு வந்து நான் கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சர்க்கரை இல்லைனா சீனி கூட போட்டு சாப்பிட்லாம். சீனி போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும்.
இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோளக்கூழ், கருப்பட்டி, தேங்காய் பால் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. காலை டிஃபனுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு ரெடியாக இருக்குங்க. இதை எப்படி போட்டு சாப்பிட்லாங்கிறதே நான் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் நம்ம ஊற்றி வச்சது நான் காலையில் நல்லா செட் ஆகிருக்கு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். சோளக்கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தாச்சு. இப்போ சோளக்கூழை எப்படி சாப்பிட்லாங்கிறதையும் ஒரு டெமோ காமிச்சிருக்கேன். ஸோ சில பேருக்கு இது எப்படி சாப்பிட்ணுங்கிறது தெரியாது. ஸோ அதனால தான் ஒரு துண்டு எடுத்து பவுலில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கேக்கு மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதை ஒரு பவுலில் வச்சுட்டு இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோளக்கூழில் நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. சின்ன சின்ன பீஸுகளாக துண்டுகளாக நம்ம அதை கட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.